நம்ம கவிஷ்கி கிச்சனில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னங்க உங்களுக்கு சும்மா வேலையே இல்லையா, இப்போதான் கிரைண்டர் ரிவ்யூவே கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க தானே? அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி வந்து நான் ஒரு 2 கிரைண்டர் வந்து நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பர்சனலாகவே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்துட்டு நல்ல இடத்துல பார்த்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள், எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டை எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயிலோட இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து இதை பற்றின ரிவ்யூ, நம்ம எந்த ஷாப்பில் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூரில் வந்துட்டு இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திருச்சி மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அது மாதிரி நிறைய பேருக்கு ஆச்சரியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இதோடைய ரிவ்யூ எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பொறுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரைண்டரும் இதே ஷாப்பில் தான் கிடைக்குது. இந்த வீடியோ டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் கவிதா கார்த்திகேயன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தர இருக்கிற பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேன்னு உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் அண்ட் புரியும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் அந்த நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஷாப்பில், நான் வாங்கியிருக்கக்கூடிய ஷாப்பில் என்னென்ன கிரைண்டர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது, கமர்ஷியலாக நிறைய வந்து மிஷினரிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நம்ம சேனலில் மிஷினரிஸ் வீடியோஸ் வரும், பாருங்கள். இதை பிரிச்சிடலாம். கோயம்புத்தூரில் நம்ம அட்ரஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா நேரடியாக வீட்டுக்கே வந்துடும். தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி இப்போ செய்கிற அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து தேங்காய் துருவோம்ல அது கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து இது நம்ம வந்து டபுள் கல் இருக்குது. இது வந்து நம்ம மாவாட்டிக்கிறது. ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனல் வந்து சீசனிங் எப்படி பண்ணணும், கிரைண்டர் புது கிரைண்டராக வாங்கணும் அப்படின்னா சீசனிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து கிரைண்டர் இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. அண்ட் தென் வந்து லக்ஷ்மி பிளாட்டினம் ப்ளஸ். இதுக்குள்ளே வந்து மோட்ரு வந்து லக்ஷ்மி மோட்ரு தான். ஏன்னா நம்ம வாங்கின கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் போயிட்டுருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்னா அந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மோட்ரு வந்து லக்ஷ்மி மோட்ரு தான் இதில் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பட்டன் சிஸ்டம் இது ஆன் பண்ணிக்கிறது, ஆஃப் பண்ணிக்கிறது. நமக்கு அதே மாதிரி ஃப்ளக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயர் வந்து இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது. ஸோ நம்ம டேபிளில் வச்சு கீழே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏதாவது சின்ன டேபிள்னால் கூட நமக்கு நல்லாவே ஒர்த்தியாகவே இருக்கும். லென்த்தும் நல்லா லென்த்தியாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. அந்த இது கூட வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் மாவு அரைச்சி காமிக்கிறேன். நீங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது வந்து மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். தெரியுதா? ஸோ இதோட மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா 0.33 HP மோட்டர். இது வந்து ஹெவி டியூட்டி மோட்டர் அப்படின்றனால நமக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே மாவு அரைச்சி கொடுத்துரும். வந்து நமக்கு இது ஃப்ரீயாக கிடச்சதில் 1 லிட்டர் வந்து மல்டிபர்பஸ் ஜார். இதை வந்துட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாரி, ட்ரம்மு. ஓகே, இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தா 1 லிட்டர் ட்ரம் வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் ட்ரம் நம்ம வாங்கும்போது கூடவே 1 லிட்டர் ட்ரம் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்துடுது. இதில் வந்து நம்ம கம்மியாக அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து ஒரு சட்னியாக அரைக்கணும்னா கூட அரைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பெருசாக நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ பார்த்திங்கன்னா கல் வந்து டபுள் கல். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு லிட்டு கிடையாது. ஓகேவா, இதுக்கு வந்து லிட்டு கிடையாது. பட் வந்து நம்ம பெரிய இது இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நம்ம வாங்கின நியூ ப்ராடக்ட், நியூ கிரைண்டர்.
நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது ரெண்டுமே சேர்த்து 2700 rupees வருது. நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்த்துட்டோம், கிரைண்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நான் வந்து நம்ம மாவு நல்லா அரையுதா, மாவு வந்து எந்த அளவுக்கு பொங்கி வருது, இட்லி எப்படி வருது அப்படின்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேரத்தில் அரையுது, அது மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் கொடுக்கக்கூடியது, அதாவது இப்போ நம்ம மாவு ஒரு சில கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா சூடாகும்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு அரிசி போட்டோம், உளுந்து போட்டோம்னா நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதா இல்லையா, மாவு எப்படி வருது, இட்லி எப்படி வருது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான். ஸோ ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்போ நான் அரைச்சி எனக்கு எப்படி இருக்குன்றதை மட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் தான் நான் வாங்குறதுக்காக போனோம். இது வந்து இது கூடவே வந்து இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வாங்கினோம் அப்படின்னா அது கூடவே வந்து இது வந்து மல்டி பர்பஸ் ஜார். இது வந்து 1 லிட்டர் ஜாரு. இது பார்த்தீங்கன்னா அடமாவு, வடமாவு, அப்புறமே வந்து இந்த இடியாப்பத்தை காமிக்கிறோம், ஆட்டுறோம், அப்புறமே வந்துட்டு ஆப்பம், இது மாதிரிலாம் நம்ம செய்கிறோம்ல, அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து இது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ சில இதிலலாம் வந்துட்டு ஸ்ப்ரிங் டைப் வராது. ஸோ அதுக்காக வந்து இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடு ரோல் பண்ணிவிட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும் ஸ்ப்ரிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே வந்துட்டு இந்த கல் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி இப்படி நம்ம தூக்குறதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இப்படி டேரெக்டாக அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு தேங்காய் திருவுறது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே ஃபிட் ஆகிக்கும். இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் மூடி இருக்குல்ல, மேலே வச்சுட்டு நம்ம வந்து எப்பவும் போல் ஸ்விட்ச் போட்டோம் அப்படின்னா தேங்காய் எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ளே விழுந்துடும். ஸோ அப்போ வந்து தேங்காய் வந்து நமக்கு துருவலாக வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சப்பாத்தி இது பண்ணுவோம்ல, அது வந்து இந்த ட்ரம்குள்ளே வந்துட்டு அந்த சின்ன ட்ரம் கூட நம்ம வச்சு செட் பண்ணிக்கலாம். இது நம்ம பெரிய ட்ரம்லேயே சும்மா ஜஸ்ட் நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இது மாதிரி இருக்குது, ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வச்சுட்டு சப்பாத்தி மாவு அண்ட் தென் வந்து உப்பு, தண்ணி, எண்ணெய் இது எல்லாமே நம்ம போட்டுட்டு நம்ம இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலேயும் வந்து மேலே லிட்டை இது மாதிரி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சப்பாத்தி டோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வந்து நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம அரிசி அரைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கிரைண்டர் வந்து சீசனிங் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 years கேரண்டி தராங்க, 3 years வந்து வாரண்ட்டி தராங்க இந்த கிரைண்டருக்கு. சீசனிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் போட்டுடலாம். சவுண்டு வந்து ரொம்பலாம் இல்லை, ரொம்ப வந்துட்டு நம்ம நார்மலாக அரைக்கக்கூடிய கிரைண்டரை விட சவுண்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. சவுண்டு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப சவுண்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் லைவாக கேட்டுட்ருக்கீங்கல்ல, இவ்வளோ தான் சவுண்டே. இதோடைய டோட்டல் சவுண்டே இப்போ நம்ம போயிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தான் இதோடைய சவுண்டு. ஸோ இது வந்து மூடி பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நல்லா திக்காக நல்லா சேஃபாக தான் இருக்குது. ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப சேஃப் தான். ஸோ இதை நான் மூடினதுக்கப்புறமா சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடினதுக்கப்புறமா அந்த லைட்டாக அந்த லிட்டு கிராஸ் ஆகுறது மட்டும் சவுண்டு இல்லை. இதை டைட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, லிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே சவுண்டு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
பொட்டேட்டோ நல்லா அரைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் சவுண்டு கேட்கும். ஒரு கிலோ அரிசிக்கு 100 உளுந்து சரியாக இருக்குங்க. நல்ல உளுந்தாக இருந்தால். இல்லைன்னா 125 150 கிராமுக்கு மேலே போடாதீங்க. அப்போது உங்களுக்கு இட்லி ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். சாஃப்ட் இட்லி ரெடி. ஆல்ரெடி வெந்திருச்சான்னு தொட்டு பார்க்கும்போது கையில் மஞ்சத்தூள் இருந்தது, அதனால தான் ஒட்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கிரைண்டர் பற்றின இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து ஷாப் மேனேஜர் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே வாங்க, அவங்களும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. அதாவது 5ல இருந்து 6 டம்ளர் அரிசி வரைக்கும் இதுல நீங்க போட்டுக்கலாம். கரெக்டா வந்து உங்க 1.25 கிலோ டம்ளர் கணக்குல போட்டுக்கலாம். கரெக்டா 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ்ல இது வந்து கிரைண்ட் ஆயிடும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, கல்லை எடுத்துட்டு சப்பாத்தி மாவு பூரி மாவு இதுல பிசைஞ்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மாவு தண்ணி 3ஐயும் போட்டு ரன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோல இருந்து 3/4 கிலோ வரைக்கும் இதுல மாவு பிசைஞ்சுக்கலாம். அதை எடுத்துட்டு தேங்காய் த்ரூ அட்டாச்மெண்ட்ஸ் அதில் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரம் நீங்க கலட்டிட்டு எக்ஸ்ட்ரா ட்ரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு, ஃப்ரீ ஆஃபர் இது. அதுல வந்து உங்களுக்கு 1800 ஒர்த்து வரும். அதுக்கு தனி கல்லு செப்பரேட்டா வந்துடும். சட்னிக்கு, அடைக்கு, வடைக்கு, மிக்ஸ்ல அரைக்கிற வெட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா அதுலயே அரைச்சிக்கலாம். நேச்சுரல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு பழங்காலத்துல கல்லுல அரைக்கிற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அது போக இதுல நீங்க தேங்காய் துருவிட்டு டைரக்டா இதுல வந்து சட்னி பண்ணிக்கலாம். இட்லி பொடி அந்த மாதிரியும் இதுல நீங்க இதுல பண்ணிக்கலாம். 1 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. உங்களுக்கு 2700க்கு பண்ணிருக்கேன் மேடம். மாத்தி அரைச்சிக்கலாம். மிக்சர் எப்படி ஜார் மாத்திக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் கிரைண்டருக்கு ஜார் மாத்தி நீங்க அரைச்சிக்கலாம். கரெக்டா உங்களுக்கு புளிக்காது, கெட்டு போகாது, நேச்சுரல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. 2 வருஷம் கேரண்டி, 3 வருஷத்துக்கு வாரண்டி. ஓகேண்ணா. வாரண்டி கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ அண்ணா. இது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான், ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி. எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை, தேங்க்யூ.